கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு திணறல் உண்டாகலாம். அதாவது உங்களுக்கு இரும்பு சத்து உடலில் நீங்கள் சாப்பிடுகிற உணவிலிருந்து இரும்பு சத்தை, விட்டமின் B12 இதையெல்லாம் உட்கிரகிக்கிற தன்மை இரத்தத்திலே இல்லாமல் போனால், நாம் அந்த சத்தை எடுத்துக்கினாலும் உடல் அதை உட்கிரகிக்காத போது உங்களுக்கு உணவில் மூலம் நீங்கள் சாப்பிடுகிற அந்த சத்துக்கள் உடலை கிரகிக்காத தன்மையால் இரத்த சோகை உண்டாவதும் உண்டு. அது மாதிரி இருந்தாலும் நாங்கள் அந்த சத்துக்களை உங்கள் உடல் உட்கருகிக்கிற தன்மையை நாங்கள் எங்கள் மருத்துவத்தின் மூலமாக உண்டாக்கி கொடுப்போம். அதுபோல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களிடம் மருத்துவம் செய்து கொள்ளலாம். அடுத்தபடியாக அந்த அறிகுறிகள் என்று பார்க்கும் பொழுது சில பேருக்கு தலைவலி உண்டாகும். கொஞ்சம் அதிகமாக அனிமியா இரத்த சோகை இருக்கும் பொழுது சிலருக்கு தொடர்ச்சியாகவே தலைவலி இருக்கலாம். அது ஒற்றை தலைவலியாகவும் இருக்கலாம், 2 பக்கமும் வர்ற தலைவலியாகவும் இருக்கலாம், உச்சியில் வர்ற தலைவலியாகவும் இருக்கலாம்.